அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்விற்கான அறிவிப்பு தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 குறிப்பிடல. இருந்தாலும் கூட நிறைய பேர் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்திருந்தாங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பா இயர்லி ட்வைஸ் வைக்கணும். எங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையா இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதை சார்ந்து முதுகலை ஆசிரியர் தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலை தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க செய்தியாளர் சந்திப்பில். இப்பொழுது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் நமக்கு தேர்விற்கான அறிவிப்பு வந்திருக்கு. இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பினை சரியான முறையில் நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும். எளிமையான முறையில் 82 மார்க் எல்லாராலுமே வாங்க முடியும். 150க்கு 82 மார்க் வாங்குறது ஒன்றும் பெரிய சிரமமே கிடையாது. அந்த தேர்வை பற்றிய அந்த வினாக்கள் பற்றிய ஒரு புரிதல் இருந்தாலே நீங்க ஈஸியா அந்த 82 மார்க் வாங்கி எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வேலிடிட்டி. அதன் பிறகு இடைநிலை ஆசிரியர் தேர்வோ இல்ல பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான காலியிடங்கள் ஏற்படும் போது அதை நிரப்புவதற்கு நமக்கு நேரடி நியமனம் மூலமா தான் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க. அப்ப நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வையும், தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தேர்வையுமே நீங்க எழுதுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகுவீர்கள். அதே போன்று நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 பட்டதாரி மற்றும் ஆசிரியர் பயிற்றுனருக்கான அந்த வேக்கண்ட்டுமே நமக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ இது ஒரு முன்னோட்டமா நீங்க எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்குள்ளாக முடிந்தளவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகளை தான் ஈடுபடுவாங்க. அதனால இதுவரைக்கும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பிரஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா 11/8/2025 அன்று ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வில் விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் 11/8/2025 முதல் 8/9/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல உங்களுக்கு இதை சார்ந்த கோரிக்கையில் இருந்துன்னா டிஆர்பி கிரீவன்ஸுக்கு மெயில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எளிமையான முறையில் எல்லாருமே தேர்ச்சி பெற்றுடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை சார்ந்தும் நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல கொடுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் மிக்க நன்றி.